மே 18 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா கொடுத்து விட்ட லெட்டரை நம்ம ரம்யா படிச்சு பார்த்துட்டு கார்த்திக் மேல இன்னும் 2 மடங்கு காதலை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. நமக்கு கார்த்திக் பிடிச்சிருந்தது. ஆனா அவருக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு இவ்வளோ நாளா நம்ம டவுட்ல இருந்தோம். ஆனா அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்குது. இதுக்கப்புறமா எதுக்காக தயங்கணும்? எப்போதும் போல சகஜமா பேசி பழகி ஒரு லவ்வர்ஸ் மாதிரி பழக ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்னு ரம்யா முடிவு செய்கிறாங்க. ரம்யா கிட்ட தப்பான லெட்டரை கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சான்ஸு. நம்ம அந்த ரம்யாவை கோர்த்து விட்டோம்னா கண்டிப்பாக தீபா வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதே மாதிரியே இப்போ ஆனந்துக்கு இருக்கிற கெட்ட பேர் கார்த்திக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தைய லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாரால் தாங்கிக்க முடியும்? அதனால் கார்த்தியும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இதை நம்ம தொடர்ந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக்கு ரம்யா மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவளை முழுசாக நம்ப வைக்கணும். ஏன்னா ரம்யா எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். அவள் பயங்கரமான ஹிட்லர்னு அடிக்கடி நம்ம ஆனந்த் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் அவளை எப்படியாவது இதில் சான்ஸை யூஸ் பண்ண வச்சு அவளை ஏமாற்றணும். தன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவள் கார்த்தி அடைகிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வா. ஏன் அந்த தீபாவை கொலை பண்ணுறதுக்கு கூட அவள் துணிஞ்சிருவா. அதனால் ரொம்ப அதிகமாக கார்த்தியை லவ் பண்ணுற மாதிரி நாம் தான் அந்த ரம்யாவுக்கு அடிக்கடி கார்த்திக் மூலமாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கார்த்திக் மேலே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி அவன் நல்லா ஏமாறுறதுக்கு நல்லா இருக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரியா. அது கேட்ட உடனே ஐஸ்வர்யா செஞ்சாரலாம் எல்லாமே நல்லபடியாக செஞ்சாரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரம்யாவுக்கு தீபா கால் பண்ணுறாங்க. என்னடி நான் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டியா? அவருக்கு உன்னைய பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நேரில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் என்னோட பியூனுக்கிட்ட ஃபைலில் வச்சு கொண்டுட்டு போய் கொடுக்க சொன்னேன். அவனு கொண்டு போய் கொடுத்தான். ஆனால் அவர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. எனக்கு இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னோடய லவ் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீ தான் காரணம், ரொம்ப நன்றிடி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இதில் என்ன இருக்குது நன்றி? நீனும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ உன்னோட லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கும்போது அதில் நான் கலந்துருக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. ஆனால் தீபாவுக்கு இன்னுமே தெரியல ரம்யா கார்த்திக் மேலே தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. கார்த்திக் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் 2 பக்கத்துலேயுமே ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரம்யா போகையிலையும் வரையிலையும் கார்த்திக்கை சைட் அடிக்கிறதும் கண்ணடிக்கிறதும் ஹாய் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க.